ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி மோர் கூட்டு. இன்றைக்கி நான் மோர் கூட்டு பூசணிக்காய் வச்சு பண்ணியிருக்கேன். நீங்கள் பூசணிக்காய் இல்லைன்னா வாழைத்தண்டு, அப்படி இல்லைன்னா சவு இந்த 3 காயிலையுமே பண்ணலாம். இதுக்கு தேவையான பொருள்: ஒரு பவுல் எடுத்துட்டு 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு அரை டீஸ்பூன் பச்சரிசி, ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம். இது 3 ஜலம் விட்டு ஊற வச்சுடுங்க. அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் மஞ்சப்பொடி, 1/2 டீஸ்பூன் உப்பு, ஒரு 2 கப்பு தயிர், ஒரு 2-3 துண்டு தேங்காய், அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 5-6 பச்சை மிளகா, ஒரு அரை கிலோ பூசணிக்காய். 1/2 கிலோ தேவையானு யோசிக்காதீங்க. அதில் அந்த தோலெல்லாம் சீவிட்டா கொஞ்சம் தான் கிடைக்கும். அதனால் அந்த பூசணிக்காய் துண்டு துண்டாக நறுக்கிட்டு நீளமாக நறுக்கணும். நறுக்கி ஒரு பாத்திரத்தில் போட்டு ஜலம் விட்டு அந்த உப்பையும் மஞ்சள் பொடியும் போட்டு அடுப்பில் வச்சு நல்லா வேக வைக்கணும். அது வேகிறதுக்குள்ளே மிக்ஸி ஜார் எடுத்துட்டு இந்த பருப்பு அரிசியெல்லாம் ஊறிடுதான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு தேங்காய், அந்த அரிசி, பருப்பு, ஜீரகம், அதுக்கப்புறம் பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் நைஸாக அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு இதை காய் வெந்துடுதான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நல்லா வெந்துடுத்துனா இப்போ அரைச்சி வச்ச அந்த தேங்காய், பச்சை மிளகா, அரிசி, ஜீரகம் அந்த விழுதை போட்டுடுங்க. போட்டு அதே மிக்ஸி ஜாரில் இந்த தயிர் 2 கப்பு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் விட்டு நல்லா ஒரு பல்ஸ் மோடில் ஒரு பல்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் அதையும் இதில் விட்டுடலாம். ஏன்னா தயிரை அப்படியே போட்டோம்னா திரியாக இருக்கும். இந்த மாதிரி மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் கொடுத்துட்டு போட்டேன்னாக்கா ஈவனாக வரும். கொஞ்சோண்டு பச்சரிசி எதுக்கு போட்டேன்னா அப்போ தான் அந்த கன்சிஸ்டன்சி திக்காக வரும், இல்லைன்னா சரி இருக்காது. அப்புறம் மிக்ஸி ஜாரை கொஞ்சம் அலம்பி அதில் விட்டு கன்சிஸ்டன்சி செக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஒரு இலுப்பக்கரண்டி வச்சு அதில் கொஞ்சம் நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் இருக்கிறவா தேங்காய் எண்ணெய் விட்டுண்டு கொஞ்சம் கடலைப்பருப்பு, கடுகு போட்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டு தாளித்து அந்த கூட்டுக்கு நல்லா பொங்கி வரணும். பொங்கி வரும்போது இந்த தாளித்து கொட்டினத்தையும் போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், மோர் கூட்டு ரெடி. ரொம்ப சிம்பிள். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுவும் பூசணிக்காயும் தயிரும் சேரும்போது அது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. கேரளாக்காரெல்லாம் ரொம்ப நிறையா சாப்பிடுவா. இது எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.